Hello everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and morning breakfast ready பண்ணிட்டு இருக்கேன். So இன்னைக்குள்ள vlogல importantly இருக்க போறது what I eat in a day. So அது தவிர if I do something interesting then I will vlog. And இன்னைக்கு breakfast என்னன்னு பார்த்தீங்கன்னா brown bread with tofu burji. So it's not egg burji. பன்னீரும் இல்லை, டோஃபு வாங்கினேன். ஸோ அந்த புர்ஜி தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ டோஃபு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டு ப்ரௌன் ப்ரெட் அண்டு பொதுவாக நான் கீயில் டோஸ்ட் பண்ணுவேன், பட் இன்றைக்கி கீ வேண்டாம்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இப்படி டோஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் யூஸ்வலி எம்டி ஸ்டமக்கில் ஐ யூஸ் டு ஹாவ் காஃபி, பட் நவ் ஐ சேஞ்ச்ட் இட். ஸோ ஆஃப்டர் திஸ் பிரேக்ஃபாஸ்ட் I will have a coffee. ஒரு சின்ன கிளாஸில் பெரிய கிளாஸ் தான், பட் half glass of like mug, yeah, half mug coffee with half sugar. ஸோ இது டயட் கொஞ்சம் என்னோடது இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபார் பெட்டர் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ yummy breakfast. ஸோ டோஃபு பார்க்க ஆல்மோஸ்ட் பன்னீர் மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சோயா மில்க். எஸ், நாளையிலேருந்து என்ன பண்ணுறேன்னா மைக்கை சார்ஜ் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் ஃபேன் அட்லீஸ்ட் போடலாம். ஸோ இப்போ ஃபேன் போடாமல் இருந்து நான் வ்ளாக் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அண்ட் எஸ், ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக என்னால் ஆயில் ஃப்ரீ அண்ட் சுகர் ஃப்ரீ பண்ண முடியல. டோஃபு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் சுகர் கட் அண்ட் ஆயிலெலாம் கம்மி பண்ணணும்னு நினைப்பேன், ஒர்க் அவுட் ஆகாது. பட் முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் இந்த இடத்துல இப்போ ½ டீஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் ஐ ப்ராட். காஃபி டைம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காஃபி எடுக்கிறேன். பட் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஹாஃப் தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் மக் இன்னும் நான் மாற்றலை. முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரே ஒரு லூலு இருந்தது. இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே கேட்ஸாக தான் இருக்கும். எவ்வளோ நம்ம vlog எடுத்து 1 year இருக்குல்ல, ஸோ இந்த 1 yearல இவ்வளோ சேஞ்சஸ் வீட்டில். டேய் 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 எங்கேருந்து பாஞ்சு வருது? ரெண்டு ஆக்சுவலி சிப்ளிங்ஸ், ஆனால் 2 பேரும் இப்படி ஒன்றா தான் இருப்பாங்களே. எந்தி அழகு இருக்குல்ல. காஃபி டன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் டன். நான் இன்றைக்கி ரெடி பண்ண டோஃபு என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்டோடது. ஸோ மில்கி மிஸ்டோட டோஃபு இட் ஹேஸ் 31 grams of protein and vegan products. ஸோ இது இல்லாமல் நான் மில்கி மிஸ்டோட ஆக்சுவல் பன்னீரை வாங்கி யூஸ் பண்ணுவேன். பட் இந்த டோஃபு வந்து எனக்கு பன்னீரை விட பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அண்ட் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதுதான் இன்றைக்கி குக் பண்ணினது. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஐ ஹாவ் லெஃப்ட் ஓவர். ஸோ இதை நான் லன்ச் இல்லைன்னா டின்னரில் நான் என்னுடைய மீலில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் ஐ வில் கெட் 31 grams of protein from this tofu. Hi, I'm back. So half the camera ரொம்ப ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாண்ட்ரி அண்ட் அதர் லஞ்ச்குள்ளே ப்ரெப் ஒர்க் அதெல்லாம் முடிஞ்சுது. அண்ட் இன்றைக்கி நான் லஞ்சில் என்ன சாப்பிட போகிறேன்னா ஹெல்த்தியான ஒரு பவுல் ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியான ஐட்டம்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ஹெல்தி லஞ்ச். இப்போது 200 grams of Milky Mist Greek yogurt. ஸோ இதில் 8 gram ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ 8 + 8 16. ரெகுலர் கர்டோட இந்த க்ரீக் யோகர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு லாஸ்ட் 5 days ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நாட் 5 days, மோர் தென் அ வீக். யா, பட் ஏன் 5 daysனா வீக்லி தினமும் இதை நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் 5 times சாப்பிட்ருப்பேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் ஐ காட் இவ்வளோ க்ரீக் யோகர்ட். அதனால் இது எனக்கு லஞ்சுக்குன்னு எடுக்க முச்சில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இன்னொன்று எடுத்துக்கிறேன். என்னுடைய 200 grams க்ரீக் யோகர்ட் ரெடியாக இருக்குது. அண்ட் இதை இன்னும்
பெட்டர் பண்ணுறதுக்காக ஐ ஹாவ் சியா சீட். ஸோ இதை கொஞ்சமாக இதில் போடுவேன். ஐயோ இது தூக்க முடியலையே. அண்ட் இப்போ இதை மிக்ஸ் 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 மிக்ஸ். ஸோ இது ஒரு மார்னிங்கே பண்ணனா நல்லாயிருக்கும். நான் லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரெப் ஒர்க் பண்ணுவேன். போமோகிரானட். ஸோ இதையும் எவ்வளோ வேணும் அவ்வளோ ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜாரில் பம்கின் சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப எடுக்க மாட்டேன், லைக் இவ்வளோ குவான்டிட்டி. டன். அண்ட் லாஸ்ட்லி ஃப்ளாக்ஸ் சீடை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு ஸ்பூன், ஒரு குட்டி ஸ்பூன் அதுலேயே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி சைடில் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கல்ல, இதுதான் என்னுடைய லன்ச். அண்ட் இப்போ குக்கர். ஸோ இதுதான் நான் லன்ச்சில் எடுப்பேன். 11:45 ஆகுது. நான் இதை ஒரு 2:30க்கு தான் சாப்பிடுவேன். ஸோ அது வரைக்கும் இது எங்கே இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவங்களோட லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய லன்ச் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அவங்களுடைய லன்ச். ஹாய், ஐ எம் பேக். ஸோ இப்போது என்னுடைய லன்ச் டைம் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நான் பிட்வீன் 2 to 3 என்னோடய லன்ச் இருக்கும். அண்டு எல்லா நாளும் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் லேட். ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால லன்ச் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்டு இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அண்டு டேஸ்ட் நானும் வீடியோஸ்லாம் பார்த்து இதுதான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுச்சு. அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஃப்ரூட்டில் தான் இது வரைக்கும் நான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், பொமோகிரானட் மட்டும். பனானா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் பனானா வெயிட் கெயின்காக இருக்கும், அதனால் அதை இன்னும் ட்ரை பண்ணலை. பட் பொமோகிரானட் இவ்வளோ நாள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவும் இருக்கும். அந்த கர்ட் சியா சீடோட அண்ட் இந்த பொமோகிரானட் உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு டயட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகாது. இது டயட் ஃபுட்டும் இல்லை. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 400 to 500 கேலரிஸ் இருக்கும் தான். ஸோ இதை குயிக்காக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் நான் ஏதாட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணா, இல்லைன்னா நான் ஏதாட்டும் ஃபுட்டு எடுக்கிறேன்னா நான் அப்போ அடுத்து vlog கண்டினியூ பண்ணுறேன். நவ் பாய். ஹலோ எவ்ரி ஒன், ஐம் பேக். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:30க்கு லன்ச் முடித்ததுக்கப்புறம் 3:30 to 6:30 வரைக்கும் கடமை கண்ணியம்னு சொல்லி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்போ எதுக்காக இந்த பிரேக்னால் எனக்கு 7:30 to 8:30 கால் இருக்குது. ஸோ 8:30 கால் முடிச்சதுக்கப்புறம் நான் டின்னர் சாப்பிட்டா இட் வில் பி டூ லேட். ஸோ அதனால் ஐம் கோனா ஹேவ் மை டின்னர் நவ். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45. என்னோடய கால்ஸ் அண்ட் ஒர்க் எது வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோடய டின்னரை முடிச்சுட்டு வரேன். ஸோ டின்னர் பண்ண முடிச்சுல அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய். ஹாய், ஐம் பேக் டு மை ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அன்எக்ஸ்பெக்டட்லி அதிகமாக இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுட் இன்டேக் இன்றைக்குலேருந்து முடியுது. மணி 7:15 ஆகுது. இதுக்கு மேலே நான் 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ வில் கோ டு ஸ்லீப். அண்ட் இதோடு நான் இந்த vlog-ஐ முடிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய மைக் நான் இன்றைக்கி தான் சார்ஜ் பண்ணேன். ஸோ நாளையிலேருந்து vlog எடுக்க முடியல ஐ வில் யூஸ் மைக் ஃபார் பெட்டர் ஆடியோ. ஸோ இன்றைக்கு வரைக்கும் மைக் யூஸ் பண்ணல, ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நாளையிலேருந்து டெஃபினெட்லி ஐ வில் யூஸ் மைக். இப்போது பாய்.